இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்திலேயே பாலத்தில் ஸ்பீட் பிரேக் உள்ள பாலம் இதுவாக தான் இருக்கும். நம்ம பிள்ளைங்கள முன்னாடி வச்சுட்டு போக முடியல, பிள்ளைங்களாம் ஆடுறாங்க, நம்ம ஜாமான் எதுவும் வச்சுட்டு போக முடியல. திருச்சி மாநகரின் பிரதான சாலைகளை இணைக்கும் பாலமாக இருப்பவைதான் திருச்சி பாலக்கரை மையப்பகுதியில் இருந்து பீமநகரை இணைக்கும் பாலக்கரை மேம்பாலம் மற்றும் தில்லைநகர், சாஸ்திரி ரோடு, தென்னூர் உள்ளிட்ட பகுதிகளை சத்திரம் பேருந்து நிலையம் பகுதியில் இருந்து இணைக்கும் தென்னூர் மேம்பாலமும் ஆகும். ஏற்கனவே திருச்சி உறையூர் சத்திரம் பேருந்து நிலையத்தை இணைக்கும் கோட்டை ரயில்வே மேம்பாலம் சேதமடைந்ததால் இடிக்கப்பட்டு புதிய பாலம் கட்டப்பட்டு வரும் நிலையில் பொதுமக்கள் தங்களின் பிரதான போக்குவரத்து சேவைக்காக பாலக்கரை பாலம் மற்றும் ராமகிருஷ்ணா மேம்பாலத்தை பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் பாலத்தின் சாலைகள் மக்கள் பயன்படுத்தும் வகையில் இல்லை. ஆங்காங்கே விரிசல்கள் நிறைந்தும் பள்ளங்கள் நிறைந்தும் காணப்படுகிறது. குறிப்பாக பாலத்தின் இணைப்புகள் மீது பயன்படுத்தப்பட்ட தார் உடைந்து பள்ளம் ஏற்பட்டு பார்ப்பதற்கு வேகத்தடை சேதமடைந்ததை போல காட்சியளிக்கிறது. இதனால் பாலத்தில் வாகனங்களை இயக்கும் பொழுது வாகனத்தின் முன்புறம் சேதமடைவதாகவும், குழந்தைகளை வைத்துக் கொண்டு வாகனத்தை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், சரக்கு வாகனங்கள் சென்று வர சிரமமாக உள்ளதாகவும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். உலகத்திலேயே பாலத்தில் ஸ்பீட் பிரேக் உள்ள பாலம் இதுவாக தான் இருக்கும். இங்கேருந்து ஒரு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா 6-7 ஸ்பீட் பிரேக் இருக்கும். அதே போல் பாலத்துலேயும் 15 ஸ்பீட் பிரேக் மேலே இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் பேச்சு ஒர்க் பார்க்குறன்ற பேரில் மட்டப்படுத்தாமல் மேலே ஏற்றி போகிறனால என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ஸ்பீட் பிரேக் மட்டும்தான் இருக்குது. இல்லை என் வண்டியே கலக்கலன்னு ஆயிடுச்சு, டம்முன்னு சத்தம் கேட்குது. போகிறப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோரும் போகிறப்பையும் சரி நம்ம பிள்ளைங்கள முன்னாடி வச்சுட்டு போக முடியல, பிள்ளைங்களாம் ஆடுறாங்க, நம்ம ஜாமான் எதுவும் வச்சுட்டு போக முடியல. அவ்வளோ ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. இந்த ஸ்பீட் பிரேக் மாட இருக்குது. பேச்சு ஒர்க் பார்க்குறப்ப நமக்கு மட்டப்படுத்தி போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். கல்லெல்லாம் கலண்டு வருது சில நேரத்தில். நம்மளே நிறைய தடவை கல் எடுத்து ஓரமாக போட்டுட்டு போயிருக்கோம். ஆனால் சின்ன பிள்ளைங்க தவறி விழுந்துருவாங்க, வண்டி இடிச்சு. நிறைய இடத்துல 2-3 பேர் இடிச்சுக்கிட்டுலாம் இருந்திருக்காங்க அந்த ஸ்பீட் பிரேக்னால.